முதலில் இறாலை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து தயார் செய்து கொள்வோம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மசாலா இறாலில் நன்றாக படும்படி கலந்து வைக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் மசாலா தடவிய இறாலை சேர்த்து நன்றாக வறுக்க ஆரம்பிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து வறுக்க வேண்டும். சுவையான காரசாரமான இறால் வறுவல் தயார். இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் செம்ம சுவையான சிப்பி வறுவல் செய்யலாம் வாங்க. முதல்ல சிப்பியை நன்றாக சுத்தம் செய்து கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கலாம். அதோடு பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் சேர்த்து மசாலாவை நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிப்பிய சேர்த்து மசாலாவோட நல்லா கலக்கணும். சிப்பியிலிருந்து தண்ணி விடும், அதனால தனியா தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு சிப்பி நல்லா வெந்து மசாலா சிப்பியோடு ஒட்டும் வரை சமைக்கணும். கடைசியில் கொஞ்சம் கறிவேப்பிலை, மிளகுத்தூள் தூவி கிளறினால் மணமணக்கும் சுவையான சிப்பி வறுவல் தயார். சூடான சாதத்துடன் சாப்பிட்டா சுவை வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக். சுவையான கிரீன் சிக்கன் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதலில் சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து பச்சையாக அரைத்துக் கொள்ளுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி சிக்கனை சேர்த்து நன்றாக கிளறவும். இப்போது அரைத்த பச்சை மசாலாவை சேர்த்து உப்பு மற்றும் தேவையான மசாலா தூள் சேர்க்கவும். சிறிது தண்ணீர் ஊற்றி மூடி வேகவிடுங்கள். சிக்கன் நன்றாக வெந்த மசாலா எண்ணெயில் பிரிந்ததும் சுவையான கிரீன் சிக்கன் ரெடி.